கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 6வது நாளிலும் இந்த கர்த்தருடைய பரிசுத்த ஆராதனை வாக்குத்தத்தங்களை பங்கு பெறுகிற யாவரையும் உங்களை மனதார வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஸ்தோத்திர. கர்த்தர் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. இந்த 6வது மாதத்தில் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை, நமக்காக வேண்டுதல் செய்யும் ஆவியானவர். எல்லாரும் சொல்லுங்க, நமக்காக வேண்டுதல் செய்யும் ஆவியானவர். ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நான் வாசிக்கப்போம். ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. ஆக்சுவலி இந்த வசனம் போன மாதத்திலேயே நாம இதனுடைய பாதி பகுதியை நாம தியானிச்சிருக்கிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். போன மாதத்திலே கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தை, நமது பலவீனங்களில் உதவி செய்கிற ஆவியானவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது குறித்த செய்தியை நாம் கடந்த மாதத்திலே தியானித்தோம். இந்த மாதத்திலும் இந்த வசனத்துடைய மீதி பகுதியும் நமக்கு ரொம்ப முக்கியமானது, அவசியமானது, தேவையானது. அல்லேலூயா. நமக்காக வேண்டுதல் செய்யும் ஆவியானவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். வேண்டுதல் அப்படின்னு சொன்னால் தனக்காகவோ அல்லது பிறருக்காகவோ கடவுள்கிட்ட போயிட்டு என்ன செய்வாங்க, ஒரு முறையிடுதல் அப்படிங்கிறது தான் என்னது, வேண்டுதல். ஸ்தோத்திரம். வேண்டிக் கொள்ளுதல், ஒரு பொருத்தனை செய்து கொள்ளுதல், அதுக்கு பேர் தான் இந்த வேண்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக அது எல்லா மதங்களிலுமே இருக்கிறதான ஒரு பழக்கம். ஆமென் சொல்லுங்களாமே. கிறிஸ்தவத்தில் மட்டுமல்ல, நாம ஜெபத்தின் வாயிலாக சில வேண்டுதல்களை நம்ம வைப்போம். மற்ற மக்கள் அவரவர் தாங்கள் நம்புகிற தெய்வத்திடத்திலே என்ன செய்வாங்க, வேண்டுதல்களை அவங்க வைப்பாங்க. ஆமென் சொல்லுங்களாமே. இந்த வேண்டுதல் அப்படிங்கிற வார்த்தை 4 விதமான வார்த்தைகள் இருக்கிறது. இன்டர்வென், மீடியேட், ப்ளீட், அட்வொகேட் அப்படிங்கிற வார்த்தை. இன்டர்வென் அப்படின்னு சொன்னா தலையிடுதல். பிரைஸ் தி லார்ட். தலையீடு. மீடியேட் அப்படின்னு சொன்னா நடுவராக இருத்தல். ப்ளீட் அப்படின்னா வழக்காடுதல். அதை சார்ந்து வருகிற வார்த்தை தான் அட்வொகேட், வழக்கு உரைஞர். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் இடையிலே நின்று செயல்படுகிற ஒரு நபருக்கு பேர் தான் இந்த வேண்டுதல் செய்கிறவர். ஆமென் சொல்லுங்களாமே. அர்த்தம் இங்கே பாத்தீங்கன்னா இந்த வசனத்திலே ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்க. We do not know what we ought to pray for, but the Spirit Himself intercedes for us through wordless groans. அதாவது வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அப்படி என்று சொன்னால், வேர்ட்லெஸ், வார்த்தையினாலே விவரிக்க முடியாத, சொல்ல முடியாத. சிலர் சொல்லுவாங்க, நீங்க எனக்கு என்னோட உதவி செஞ்சிருக்கீங்களே, என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. ஆனா எப்படி சொல்றதென்றே தெரியவில்லை, என்ன வார்த்தைகளை சொல்வதென்றே புரியவில்லை அப்படிங்கிறத நம்ம என்ன செய்வோம், நார்மலா பேசிக்கொள்வோம். ஆமென் சொல்லுங்களாமே. இன்னும் இந்த வேர்ட்லெஸ் கிரவுன்ஸ் அப்படின்னு சொன்னா வேதனை குரல், ஒரு வேதனையை, கஷ்டத்தை, மன குமுறல் அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் இந்த வேண்டிக் கொள்ளுதல்ங்கிற வார்த்தையான ஒரு அர்த்தம். ஆமென் சொல்லுங்களாமே. கர்த்தர் நல்லவர். நல்ல கவனிய. இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு நமக்கு ஆவியானவருடைய ஆண்டாக தேவன் நமக்கு டெக்ளேர் பண்ணியிருக்கிறார். கைவிட்டாரின்னு சொல்லுங்க. அபிஷேகம், ஆவியானவர், தோத்திரம், விடுதலை, நுகங்கள் முறிக்கப்படுதல், எல்லாத்தையுமே சார்ந்த காரியங்கள். எல்லாம் கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சேர்ந்து உட்கார்ந்து எல்லாம் கையை தட்டுங்க. பக்கத்தில் தூங்குறவங்க கையை தட்டி விட்டு
உற்சாகமா கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். நமக்காக ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறார். இந்த சத்தியத்தை எப்படி புரிந்து கொள்வது? ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் அர்த்தம் என்னையா? ஒண்ணுமே புரியலையே. அதை எப்படி நான் அறிந்து கொள்வது? எப்படி நான் தெரிந்து கொள்வது என்று சொன்னால் அதுக்கு உதாரணம் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் உதாரணமாய் சொல்ல முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16-17 சொல்லப்படுகிற வார்த்தை. மத்தேயு 3:16-17. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி அவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. 4:1. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அல்லேலூயா. சொல்லுங்க. இயேசு 30 வயசுல யோவான் ஸ்நானத்தினால் யோர்தான் நதியிலே ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறின பொழுது, நல்லா கவனிங்க, வானம் திறக்கப்பட்டது. தேவ ஆவியானவர் புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை இயேசு கண்டார். சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ஆவியானவர் இயேசு மேலே வந்ததை குறித்து, வருவதை குறித்து அதற்கு முன்னாடி தீர்க்கதரிசியாகி யோவான் ஸ்நானகனே அவரை குறித்து சாட்சி கொடுத்தார்கள். அல்லேலூயா. மேல 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். 3:11. மனம் திரும்புதலுக்கு என்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அல்லேலூயா. அதுக்கு உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. ஞானஸ்நானம் பெற்றவங்க மாத்திரம் வலதுகத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வெரி குட். பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெற்றவங்க மட்டும் கை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்தாவி பெற்றீங்களா? அந்நிய பாஷையில எங்க போச்சு? அதெல்லாம் அநியாயமா எங்கேயோ போய் சொல்றீங்களா? பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை பெற்றவருடைய அடையாளம் என்ன சொல்லுங்கம்மா? பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை வல்லமை பெறுவதற்கான ஒரே ஒரு அடையாளம் அந்நிய பாஷை அடையாளம். அது பரியாச உதடுகள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். என்ன உதடு? பரியாச உதடு. அந்நிய பாஷை பேச மற்றவர்கள் பரியாசமா தான் இருக்கும். அதனால அது பேர் என்னது? பரியாச உதடுகள். இப்ப பாருங்க, இயேசு ஞானஸ்நானம் பெற்றப்போ ஆவியானவராலே நிரப்பப்பட்டாரு. அதை குறித்து யோவான் ஸ்நானகனே சாட்சி கொடுத்தாரு. நான் உங்களுக்கு ஜலத்தினாலதான் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். இயேசுனார் வந்து என்ன சொல்றாரு? பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அல்லேலூயா. அப்படியானால் கவனிங்க, ஞானஸ்நானம் பெற்றவங்கள் கண்டிப்பா பரிசுத்த ஆவி ஞானஸ்நானத்தினாலே நிரப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. அதுதான் வேதத்தினுடைய காரியம். அல்லேலூயா. இதுதான் பெந்தேகோஸ்தே அனுபவம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 10:32 சொல்லப்பட்டது. நானே சொல்கிறேன், நசரேனா இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. இயேசுவானவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார், வல்லமையினாலே நிரப்பப்பட்டார். அந்த இயேசுவானவர் தான் கவனிங்க, யோவான் 14ஆம் அதிகாரத்தில் சொன்னாரு,
நான் போய் தேற்றவனாய் பரிசுத்த ஆவியான பிதானிடத்தில் வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது அவர் உங்களோடு கூட வந்து என்றைக்கு உங்களோடு கூடவே இருப்பார் என்று சொல்லிட்டு போனாரு. அதன்படி பெந்தேகோஸ்து நாளிலே தேவ ஆவியானவர் மேல் வீட்டிலே வந்து இறங்கினார். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க உற்சாகமாக அல்லேலூயா. பிரைஸ்லா. இந்த பரிசுத்த ஆவியுடைய வல்லமையை பெற்றபடினால தான், நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்து 3 வருஷம் அவர் மாம்சத்துல தான் இருந்தார். 33 வருஷமும் அல்லேலூயா 3 வருஷம் ஊழியம் செஞ்சார்னா இந்த பரிசுத்தாவுடைய வல்லமை பெற்றபடினால தான் அவர் முழுவதும் அவர் என்ன மலையின் மேல போய் ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. இந்த தேவ ஆவியினுடைய வல்லமை பலத்தினால தான் அது நடந்தது. சொல்லலாமே. அப்போ இந்த சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் ஸ்தோத்திரம் நமக்காக எப்போ வேண்டுதல் செய்வார்னா, நமக்குள்ள ஆவியானவர் இருந்தா தான் இந்த காரியம் நடக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் இயேசு 100% அவர் தேவகுமாரன், 100% அவர் மனுஷகுமாரன். நாம சொல்லலாமே. அவருக்கு களைப்பு வந்தது, சோர்வு வந்தது, பசி வந்தது. ஆனால் அவர் கன்னித்தன்மை உள்ளவராகத்தான் வாழ்ந்தார். சொல்லுங்க அல்லேலூயா. குடும்ப வாழ்க்கை என்ன செய்யவில்லை, அவர் மேற்கொள்ளவில்லை. கடவுள் என்று சொல்றவங்க குடும்ப வாழ்க்கை என்ன சொல்ற மேற்கொள்ள கூடாது. அதான் உண்மை. அதனால தான் அவர் முழுவதும் அவர் ஜெபித்தார். அல்லேலூயா. எல்லாத்தையும் அவர் சகித்தார், பொறுத்தார், அதை தாங்கி கொண்டார். அல்லேலூயா. காரணம் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நாளை மாத்திரதான். சொல்லலாமே. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம ஜெபம் பண்ணி முடிப்போம். மீதி காரியங்கள் அடுத்த வாரம் நாம தொடர்ந்து தியானிக்க போறோம். அல்லேலூயா. எபேசியர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 6:18. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். சொல்லுங்க அல்லேலூயா. இங்கே பவுல் சொல்லுங்கள் சொல்றாரு, ஆவியினாலே ஜெபம் பண்ணி. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க இந்த வார்த்தையை, ஆவியினாலே ஜெபம் பண்ணி. யார் ஆவியினாலே ஜெபம் பண்ண முடியும்? யார் ஜெபம் பண்ண முடியும்? சொல்லுங்க. யார் ஜெபம் பண்ண முடியும்? யாரு ஊசி போட முடியும்? சொல்லுங்க. டாக்டர் அல்லது அதை கற்றுக்கொண்டவங்க தான் நினைச்ச முடியும், ஊசி போட முடியும். பேசலாம். என் பிள்ளை டாக்டர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா போயிட்டு ஊசி போட முடியுமா? அதை போலத்தான் அவரவர் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை வல்லமையை பெற்று நமக்குள்ள ஆவியானவர் இருக்கும் பொழுதுதான் நம்ம ஆவியினாலே நாம ஜெபிக்க முடியும். சொல்லுங்க அல்லேலூயா. பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பி ஜெபிக்கிற ஜெபம். இன்னைக்கு நாம வேண்டுதல் பண்றது ஜெபிக்கிறது எல்லாமே மாம்சத்துல தான் என்ன செய்யறோம்? சொல்லுங்க, ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் கொஞ்ச நேரம் கூட என்ன சொல்ல, 5 நிமிஷம் ஆனோடனே கண்ணை திறந்து பார்க்க எவ்வளவு நேரம் போயிருக்கு. அடப்பா 5 நிமிஷம் தான் போயிருக்குதா? ஆவியிலே ஜெபம் பண்ணா எவ்வளவு நேரம்னாலும் நாம ஜெபம் பண்ணிட்டே இருக்கக்கூடிய கிருபை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. ஆவினாலே நாம ஜெபிக்க நாம நம்முடைய ஆத்மாவுடைய வாழ்க்கையான இன்னும் பலப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஆவியான நமக்குள்ள இருக்கும் பொழுது அவர் நமக்காக பிதானிடத்தில் பரிந்து பேசிக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. நம்முடைய பலவீனம் எது, நம்முடைய தேவை எது, நம்முடைய பிரச்சனை எது, நம்முடைய கஷ்டம் எது, நம்முடைய போராட்டம் எது, எதுவா இருந்தால் நமக்குள்ள இருந்த ஆவியை நமக்காக பேசிக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. அந்த அனுபவத்தை நம்ம எல்லாரும் கடந்து வர கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. அடுத்த வாரத்தை நம்ம தொடர்ந்து தியானிப்போம். இந்த வார்த்தை கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து உங்களுக்காக ஒரு பரிந்து பேசுகிறார். நீங்க அந்த ஆவியுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.